நீங்க எதுக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதனால அதில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரேடிங்கை நிறைய பேர் கேம்பிளிங் வாங்க. இந்த ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ கைஸ், நீங்கள் எதுக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ட்ரேடிங் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், எதனால அந்த ட்ரேடிங்கை பாதி பேர் விட்டுட்டு பாதியிலே போயிடுறாங்க, ஏன் அதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண மாட்டுறாங்க, இதனால அதில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சிம்பிளா உங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லித் தரேன். அதுவும் இல்லாம ட்ரேடிங்க நிறைய பேர் கேம்பிளிங்குவாங்க. அந்த ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டா ட்ரேடிங்க லேர்ன் பண்றனால என்னென்ன பெனிஃபிட்ன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நம்ம ட்ரேடிங்க லேர்ன் பண்றவங்களுக்கும், லேர்ன் பண்ணாதவங்களுக்கும் டிஃபரெண்ட்டா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்றேன். இப்ப ட்ரேடிங் லேர்ன் பண்ணாதவங்க 9 to 5 ஜாப் பார்க்குறாங்கன்னு நீங்க வச்சுக்கோங்க. அவங்க 9 to 5 ஜாப் பார்ப்பாங்க. அவங்க இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேர்த்து வச்சு வாங்குவாங்க. செகண்ட் ஆப்ஷன் லோன் போட்டு வாங்குவாங்க. லோன் போட்டு வாங்குவாங்க. அடுத்து இப்போ கார் வாங்குறதுக்கு லோன் வந்து ஒரு 2 வருஷம், 4 வருஷம் கட்டுறாங்கன்னா, அடுத்து வீட்டுக்கு லோன் போடுவாங்க. அடுத்து அவங்க நகை வாங்குனாங்கன்னா அதுக்கு லோன் போடுவாங்க. இந்த மாதிரி 9 to 5 ஜாப் வந்து லோன்லேயே பாஸ் ஆகும். அவங்க லோன் கட்டவே கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். என்னடா சம்பாதிக்கிற காசு பூரா லோனுக்கே போகுதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க மூளையே ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கும். இதே ட்ரேடிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லோன் வாங்குவோம். அது எதுக்கு வாங்குவோம்னா, நம்ம கையில இருக்க காச உடனே செலவு பண்ணாம, அது வேற இதுல நம்ம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, நம்ம இப்போ ஒரு பைக் லோன் வாங்கியிருக்கோம்னா, அது பொறுமையா கட்டி அதுக்கு லோன கட்டிக்குவோம். அதுல நெறைய பெனிஃபிட் இருக்கு. நீங்க யூடியூப்ல அதுல பார்த்தாலே தெரியும். நான் அத பத்தி பேச வரல. நான் ஜஸ்ட் அத பெனிஃபிட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க டீட்டெயிலா வேணும்னா, யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. நெறைய வீடியோ போட்டுருப்பாங்க நெறைய கிரியேட்டர்ஸ். அத போய் நீங்க பார்த்துக்கலாம். செகண்ட், மோஸ்ட்லி இதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். எப்டின்னா, நீங்க ஒரு 9 to 5 ஜாப் போறீங்கன்னா, 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வரீங்க. வந்துட்டு நீங்க வீட்டு வேலை பார்ப்பீங்க. இன்னும் நெறைய வேலை பார்ப்பீங்க லேடீஸ். ஜென்ட்ஸ் வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு முடிக்க டைம் பத்தாம இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்ஸ் ஏதாவது முடிக்க வேண்டியது இருக்கும். ஃபேமிலி மேட்டர்ஸ் இருக்கும். இன்னும் நெறைய வேலை இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடைக்காது. வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் தான் நல்லா நீங்க ஃப்ரீ எடுத்து வீட்ல நிம்மதியா இருக்க நாள்னா அதுதான். அதுலயும் டவுட் என்ன, நீங்க நிம்மதியா இருப்பீங்களான்னு கேட்டா, அன்னைக்கு ஏதாச்சும் ஜாப்ன்னு சொல்லி உங்க மென்டல் ப்ரெஷர் பண்ணிருவாங்க. இதுல இருந்து தான் ரிலீஃபா இருக்கணும் ட்ரேட் பண்ணும்போது. அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோனே இந்த 9 to 5 ஜாப்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்லல. நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. லேர்ன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சுட்டா நீங்க ட்ரேடிங்குள்ள வர போறீங்க. அதுவரையும் நீங்க ட்ரேடிங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா கத்துக்கலாம். நீங்க ஜாப்க்கு போறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல ட்ரேடிங் கத்துக்கங்க. ஓகே ப்ரோ. நான் இப்ப ஃப்ரீ டைம்ல ட்ரேடிங் கத்துக்கிறேன். என்ன கத்துக்கணும்? எப்படி கத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, யூடியூப் கோர்ஸ் நெறையாவே இருக்கு ட்ரேடிங்க்கு. அதுவும் இல்லாம நெறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து கோர்ஸ செல் பண்றாங்க. நீங்க மந்த்லி அவங்க மென்டார்ஷிப் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மென்டார் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லிக் குடுப்பாங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லித் தர மாட்டாங்க. ட்ரேடிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக் குடுப்பாங்க. அத நீங்க சூஸ் பண்றவங்கள பொறுத்து. நான் கேட்டா, நான் வந்து மென்டார் சூஸ் பண்ணாம யூடியூப்ல ஓனா பார்த்து ஃப்ரீ வீடியோஸ் பார்த்து நான் ட்ரேடிங் பண்ண கத்துக்கிட்டேன். யூடியூப்லயே நெறைய இருக்கு. நீங்க மென்டார் சூஸ் பண்ணணும் ஆஃப்லைன்ல. ஒருவேளை எனக்கு கஷ்டம் ப்ரோ, எனக்கு புரியாது ப்ரோ, கஷ்டமா இருக்கு அப்டின்னா நீங்க மென்டார் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்களுக்கு நெறைய திங்ஸ் சொல்லித் தருவாங்க. சைக்காலஜி, ட்ரேடிங்ல எப்படி சைக்காலஜி ஒர்க் ஆகுது, ட்ரேடிங் எப்படி ஒர்க் ஆகுது, அல்காரிதம் என்ன செய்வாங்க, பேங்க்ஸ் என்ன செய்வாங்க ட்ரேடிங்ல. இந்த மாரி பேங்க்ஸ், அல்காரிதம் இன்னும் நெறைய பேர் இருப்பாங்க பேங்க்ல, ட்ரேடிங்ல. நெறைய பேங்க்ஸ் இருப்பாங்க. நெறைய ஸ்டேட்லருந்து ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க இந்த ட்ரேடிங்க எப்படி மூவ் பண்றாங்க, எந்த மாரி பார்க்குறாங்க பெர்ஸ்பெக்டிவ்ல, அவங்களுக்கு இது எப்படி தெரியுது, இன்னும் நெறைய சொல்லித் தருவாங்க. மணி மேனேஜ்மெண்ட்ன்னு சொல்லித் தருவாங்க. அது பெஸ்ட். உங்க லைஃப்க்கும் ஒர்க் ஆகும், ட்ரேடிங்க்கும் ஒர்க் ஆகும். மணி மேனேஜ்மெண்ட்ட நீங்க ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கங்க. நீங்க லைஃப்ல கன்ஃபார்ம் சக்சஸ் ஆயிருவீங்க. ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மணிய அத்தியாவசியமா செலவழிக்க மாட்டோம். எப்படி சேவ் பண்றதுன்னு கத்துக்குவோம் நம்ம மணிய. எப்படி மணி கரெக்ட்டா ப்ராப்பரா இம்ப்ரூவ் பண்றதுன்னு கத்துக்குவோம். பேலன்ஸா வச்சுக்கிறது நம்ம காச அப்படின்னு கத்துப்போம். அதனால நீங்க மணி மேனேஜ்மெண்ட் கன்ஃபார்ம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ட்ரேடிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்காட்டியும் பரவால்ல.
நீங்க இப்ப ஒரு ஸ்டெப்ல மணி மேனேஜ்மெண்ட் கத்துக்கிட்டீங்க, ட்ரேடிங் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐசிடி மாடல் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தேவையான மாடல் சூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இப்ப ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க 1 லேக் 2 லேக் அதெல்லாம் போட தேவையே இல்லை. ட்ரேடிங்ல எப்பவுமே காசு அதிகமா போட நீங்க அவசரப்படக்கூடாது. ஸ்டார்டிங்ல எப்பவுமே காசு அதிகமா போட பார்க்கக்கூடாது. சரியா? நம்ம ஸ்லோவா தான் போவோம். எடுத்தோடனே ஃபாஸ்டா போய் தான் நிறைய பேர் மணி லாஸ் பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஒருத்தரை நம்பி அவன்கிட்ட காசை கொடுத்து அவங்க எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் எடுத்து வந்திருப்பாங்க, மறுபடியும் 2வது தாட்டி காசு கொடுக்கும்போது ஏமாந்துருப்பாங்க, இல்ல ஃபர்ஸ்ட் தாட்டி ஏமாந்துருப்பாங்க. இந்த மாதிரி பண்றனால நம்ம ட்ரேடிங்ல இருக்க அபிப்பிராயமே நமக்கு மாறிடும். ட்ரேடிங் தான் ஒரு கேம்பிளிங், ஏமாத்து வேலை அப்படின்னு நிறைய பேருக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். அதனால நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டோம். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்காம அதை பத்தி குறைய நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கல. ஒருத்தவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நீங்க அவங்கள நம்பாம உங்களை நம்பி இருந்தா நீங்க அதை பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கலாம். நீங்க அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பண்ணல. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க உங்களை ப்ராப்பரா பில்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் லேர்ன் பண்ணுங்க. ட்ரேடிங் கேம்பிளிங்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ட்ரேடிங் கேம்பிளிங்னு சொல்றதுக்கான காரணம், ட்ரேடிங்ல நிறைய பேர் மணியை லூஸ் பண்றாங்க. இருக்கிறதே ஹார்டஸ்ட் வேணா ட்ரேடிங் தான். ஏன்னா நம்ம ட்ரேடிங்கை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நானுமே புரிஞ்சுக்கல. ஏன்னா மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனா நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் ட்ரேடிங். எதுக்குன்னே சம் ஆப் இருக்காங்க. அவங்க ஆப்லாம் பயங்கரமா இருக்கும். இதுல ட்ரேட் பண்ணீங்கன்னா சூப்பரா மணி சம்பாதிக்கலாம் அப்படிலாம் இருக்கும். ஆனா அந்த ஆப்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்கா தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஆப் இருப்பாங்க. உங்களை கேம்பிள் பண்ண, மேனிபுலேட் பண்ண நிறைய ஆப் இருப்பாங்க. நீங்க ஆனா ட்ரேடிங்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க. ஒரு கேம்பிள் ஆப்லேயே ஸ்டக்காகி நின்றுருப்பீங்க. அது லைஃப்பை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். ஏன்னா நானும் அதுல மாட்டி அதுல இருந்து தப்பிச்சு ட்ரேடிங்குள்ள வந்தவன் தான். அதுக்கப்புறம் தான் நான் ட்ரேடிங்கை பத்தி லேர்ன் பண்ணவே ஆரம்பிச்சேன். அது வரையும் நான் கற்றுந்தது வரையும் கேம்பிளிங் தான். ட்ரேடிங் நினைச்சு கத்துக்கிட்டது எல்லாமே கேம்பிளிங் தான். அது எனக்கு சொல்லித்தர எதுவுமே இல்லை. நான் மார்க்கெட்டை பார்க்கும் போதும் அந்த ஆப்பை பார்க்கும் போதும் எனக்கு கேம்பிளிங் நானாக தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பேன். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆப்பை பத்தி ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் போஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரேடிங் பண்ண போறோம். நெக்ஸ்ட் டாபிக், நம்ம ட்ரேடிங் பண்ண போறோம். நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க. எடுத்தோடனே மணி போட வேணாம்னு சொல்லிட்டீங்க ப்ரோ. 1 லேக் 2 லேக்லாம் போட்டா நம்ம லாஸ் தான் பண்ணுவோம். மணி போட வேணாம்ட்டீங்க. இப்போ நான் எப்படி ட்ரேட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, காசே இல்லாம தான் நீங்க ட்ரேட் பண்ண. ஏன்னா நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. நம்ம அங்க போய் என்ன செய்ய போறோம்? கன்ஃபார்ம் தோத்துருவோம். ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனை கேட்டாலே கரெக்டா சொல்ல முடியாது. அப்படி இருக்கப்ப நம்மகிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. வெறும் ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து, அந்த மாதிரி நான் சொல்றேன் மாடலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஃபார்முலாவை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போய் அது கடைசியில் மறந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சரே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்ல போய் ஸ்டக் ஆகி மணியை லாஸ் பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கூட கெயின் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்காக யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவீங்க. தெரியாதவங்க சொல்றேன், அந்த ஆப் நம்ம ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணுவோம். அதுல நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலயே ஒரு செக்டார்ல போய் பார்த்தீங்கன்னா டெமோ ட்ரேடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பேப்பர் ட்ரேடிங் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க தொட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களும் ஒரு டூப்ளிகேட் மணி கொடுப்பாங்க. ஆனா நம்ம ரியல் டைம் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க டூப்ளிகேட் மணியை. அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இப்ப அந்த மணிலேயே நீங்க உங்களுக்கு கட்டணான லிமிட் செட் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து எடுத்தோன்னே ஒரு 50,000 ரூபாய் போட போறேன்னா என்னோட லிமிட் வந்து $50 இல்ல $100 இந்த மாதிரி ரேஞ்ச் செட் பண்ணிட்டேன்னா நான் அந்த ரேஞ்ச்ல இருந்து எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படிங்கறத ஜேர்னல் எழுதணும். ஜேர்னல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு ட்ரேட் எடுக்க போறேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டைரியில நான் என்ன மைண்ட் செட்ல இருக்கேன், இந்த ட்ரேடுக்கு என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன், இந்த ட்ரேட்ல நான் என்ன எப்படி எடுத்திருக்கேன், எந்த டைப்ல எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலா நீங்க ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதணும். எழுதிட்டீங்கன்னா இதுல நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நீங்க அடுத்த ட்ரேட் பண்ணும்போது இந்த தப்பு பண்ணாம இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தயவு செஞ்சு பண்ணுங்க. இதை பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட டிசிப்ளின் ஒழுங்கா ஒர்க் ஆகாது. நீங்க தினமும் ட்ரேட் பண்ண நினைச்சு உள்ள வரீங்கன்னா நீங்க அதுக்கு அடுத்த நாள் போக போக ட்ரேடிங் போய் உங்க டிசிப்ளினை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு டிசிப்ளினா நீங்க ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நீங்க ஒரு ட்ரேட்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம் தைரியத்தோட போய் அந்த ட்ரேட்ல லாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நீங்க ஜேர்னல் எழுதுவீங்க. ஜேர்னல் எழுதும்போது நான் ஒரு ட்ரேட்ல இப்போ இன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்கேன்
அடுத்த ட்ரேடுக்கு ஒரு ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதே மோட்டிவோட போய் அடுத்த ட்ரேட்ல லாஸ் பண்ணியிருக்கேன்னா, நீங்க மறுபடியும் அந்த தப்ப செய்ய மாட்டீங்க அந்த டைரிய பார்க்கும்போது. அதனால தான் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல எடுக்கிறதுக்கப்பயோ உங்களுக்கு எப்படி வசதியா இருக்கோ, இல்ல எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமோ, எந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கேத்த மாரி நீங்க ஒரு ஜர்னல் எழுதுங்க. அதுதான் உங்கள லைஃப்ல ட்ரேடிங்க பெஸ்ட்டா கொண்டு போகும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ண பழகிட்டு, எக்ஸ்பீரியன்ஸ நல்லா கெயின் பண்ணிட்டு, உங்க மென்டார் சொல்லுவாங்க. அவங்க வரையும், இல்ல நல்லா ட்ரேடிங் தெரிஞ்ச ஒரு பர்சன்ட்ட நீங்க கேளுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க அவங்களோட. அவங்களுக்கு ஓகே, பெஸ்ட் அப்படின்னு தோன்ற வரையும் இம்ப்ரூவ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங்குள்ள போங்க. எடுத்தோனே நெறைய அமௌண்ட் போடாம, உங்களால முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அமௌண்ட் ரூ. 5000 ரூ. 10,000 அப்படியும் உங்களால அவ்வளோ காசு அர்ன் பண்ண முடியல, இல்ல என் காசு ரொம்ப வேஸ்ட் ஆகுற மாரி இருக்குன்னா, நீங்க ஃபண்டிங் அக்கவுண்ட் எடுத்துக்கலாம். ஃபண்டிங் அக்கவுண்ட்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அத பத்தி வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஃபண்டிங் அக்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். மறக்காம ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா போஸ்ட் பண்றேன்.